கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதற்காக தொடரப்பட்ட வழக்கில் சீமானுக்கு நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்கலாம். ராம்ஜி, கூடுதல் விவரங்கள். கடந்த 2019ஆம் ஆண்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஆதரித்து பிரச்சாரம் செய்த அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியை இன துரோகி, தேச துரோகி என பேசி வன்முறையை தூண்டியதாக கஞ்சனூர் காவல் நிலையத்தில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஒரு புகார் அளித்தார்கள். இந்த புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு விக்கிரவாண்டி நீதிமன்றத்தில் விசாரணையில் நிலுவையில் உள்ளது. இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி சீமான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்கள். இந்த மனு நீதிபதி சுந்தர் பவன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது சீமானின் பேச்சு வன்முறையை தூண்டியது என்பதற்கு ஆதாரங்கள் என சீமான் தரப்புல வாதிடப்பட்டது. மேலும் இந்த வழக்கின் விசாரணைக்கு ஆஜராக சீமானுக்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அதே இந்த பிடிவாரண்டை ரத்து செய்ய வேண்டும் என்றும் இதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்றும் சீமான் தரப்புல கோரிக்கையும் வைக்கப்பட்டது. இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிபதி பிடிவாரண்டை திரும்ப பெற கோரி விக்கிரவாண்டி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யலாம் எனவும் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க முடியாது எனவும் கூறி சீமானின் மனுவுக்கு பதிலளிக்கும்படி தெரிவித்திருக்காங்க. இந்நிலையில இந்த வழக்குல காவல்துறை தூண்டும் வகையில, கலவரத்தை தூண்டும் வகையில பேசியதாக தொடரப்பட்ட வழக்கு விசாரணையில நேரில் ஆஜராவதிலிருந்து நாம் தமிழர் கட்சி சேர்ந்த சீமான் என்பவர் அவருடைய நேரில் ஆஜராக வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. அவரின் மனு, அதோடு அவருடைய சீமானின் கோரிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கவும் மறுத்திருக்கிறது. இது தெரிய வருது. கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதற்காக சீமான் மீது போடப்பட்ட வழக்கிலிருந்து நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க கோரிய சீமானின் கோரிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வழங்க கேட்டோம்.